டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையில எழுந்த உடனே நம்ம செய்யக்கூடிய இந்த 5 பழக்கங்கள் அப்படிங்கிறது உங்களை வெற்றிகரமான ஒரு நபரா வந்து மாத்தும். ஸோ அந்த பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ காலையில எழுந்த உடனே நம்ம வந்து ஃபோன் பார்க்குறோம், வாட்ஸ்அப் வந்து பார்க்குறோம், இல்லை வந்து மெயில் செக் பண்றோம், இல்லை வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு காலங்காத்தாலே வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே நமக்கு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் அமையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே பரிதாபத்துக்கான ஒரு நிலைக்கு வந்து போறதை வந்து பார்க்குறோம். ஆனால் காலையில நம்ம செய்யக்கூடிய இந்த 5 வழக்கங்கள் வந்து உங்களுடைய உடம்பு, மனசு இந்த 2 விஷயத்தையுமே வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுனால நீங்க நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா இந்த 5 விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, காலையில நீங்க எழுந்திருக்க வேண்டிய டைமோட கொஞ்சம் அரை மணி நேரம் முன்னதா வந்து நீங்க எந்திரிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கான அந்த டைம் வந்து கிடைக்கும். ஸோ காலையில எழுந்த உடனே நம்ம சுவாச பயிற்சிகளை வந்து பண்றது நல்லது. ஏன்னா காலையில எழுந்திருக்கும் போது நம்மளுடைய உடம்புல கார்டிசால்ங்கிற ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாகும். அது எதுக்காக அதிகமாகுது அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல நம்ம வேட்டையாடக்கூடிய ஒரு நபரா இருந்த பொழுது காலை நேரத்துல இந்த கார்டிசால் வந்து இருந்தாதான் நம்ம வந்து நைட்டு ஃபுல்லா சாப்பிடாம வந்து இருப்போம். காலை நேரத்துல இந்த கார்டிசால் கிடைக்கும் பொழுது நம்மளால உத்வேகமா வேட்டையாட முடியும். அதற்காக தான் இந்த கார்டிசால் வந்து நமக்கு சுரக்க ஆரம்பிச்சது. இன்றைக்கு நம்ம அந்த கார்டிசால் சுரக்கக்கூடிய அந்த சமயத்துல நல்லா தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னாதான் நம்ம உடல்ல நிறைய மனப்பதட்டம் வந்து வர்றதை பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு மன அழுத்தம் உண்டாகிறதுக்கும் அந்த காலை நேரத்துல தூங்கிட்டு இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ நீங்க ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து எழுந்துட்டு காலை நேரத்துல பிராணாயாம பயிற்சிகளை செய்யும் போது உங்க கார்டிசால் வந்து முறைப்படுத்தப்படும். அது வந்து குறையவும் செய்யாது, அதிகமும் ஆகாம உங்க உடலுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா வந்து மாற ஆரம்பிக்கும். எளிமையான பிராணாயாம பயிற்சிகள், மூச்சை நல்லா வந்து உள்ள இழுத்துட்டு மெதுவா வந்து வெளியே விடுறது. ஸோ இது வலது நாசியில வந்து உள்ள இழுத்துட்டு இடது நாசி வழியா மெதுவா வெளியே விடுறது. உள்ள இழுக்கும் போது வந்து நம்ம 4 எண்ணிக்கை வந்து நம்ம உள்ள இழுக்கலாம். அதே மாதிரி வெளிவிடும் போது 8 எண்ணிக்கையில வந்து வெளிவிடலாம். இது எல்லாருமே வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா உள்ள இருத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கொஞ்ச நாள் நீங்க பழகின பிறகு நீங்க அதுக்கப்புறமா வந்து அந்த மூச்சை உள்ள இருத்தி வைக்கக்கூடிய கும்பக நிலையை வந்து பண்ணலாம். ஸோ ஆரம்ப கட்டத்துல எல்லாருமே ஆழமா மூச்சை உள்ள இழுத்துட்டு மெதுவா வந்து வெளிவிடுறது, இந்த ஒரு விஷயத்த காலை வேளையில நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலே உங்களுடைய மனப்பதட்டம் அழகா குறையறத வந்து பார்க்கலாம். ஸோ இதை காலை வேளையில நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ரெண்டாவது, உங்களுக்கான ஒரு ஜேர்னலிங் அப்படின்னு சொல்றது, அந்த டைரியில வந்து இன்னையோட நாள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க முறைப்படுத்துறது. இது எதுக்காக பண்ணணும் டாக்டர்? எனக்கு தான் தெரியுமே, இன்னைக்கு நான் காலையில ஆஃபீஸ் போறேன், மத்தியானம் நான் வந்து சாப்பிட்றேன், சாயங்காலம் வீட்டுக்கு வரேன், வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்குறேன், இதுதான் எனக்கே தெரியுமே. ஆனால் நிறைய சமயங்கள்ல நம்ம நாள்ல நடக்கக்கூடாத எதிர்பாராத விஷயங்கள்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னாதான் நம்ம பதட்டம் ஆவோம். ஆனால் முன்ன கூட்டியே நம்ம நிறைய விஷயங்களை வந்து எழுதி வைக்கிறோம் அப்படின்னாலே 80% வந்து நம்ம நாள் வந்து பிளான்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்டா இருக்கும்போது நமக்கு மனப்பதட்டம் வராது. ஒரு 20% நம்ம நினைக்காத விஷயங்கள் நடந்தாலும் கூட நம்மளால அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியும். ஆனால் ஒரு நாள்ல நடக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் மனப்பதட்டத்தோடே இருக்கு அப்படின்னாதான் உங்களுக்கு அது தீராத நாட்பட்ட நோய்களா வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ ஜேர்னலிங் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ காலை நேரத்துல ஒரு 10 நிமிஷம் அந்த நாளோட ஃப்ளோ சார்ட், நீங்க என்னென்னலாம் பண்ண ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க மூளைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து கிடைச்சிடும். நீங்க அழகா அதை வந்து ஃபாலோ பண்ணிடலாம். மூன்றாவதாக, சூரிய வெளிச்சம் உடம்புல படுறது. இது எதுக்கு டாக்டர் காலையில பண்ணணும் அப்படின்னா, காலை நேரத்துல அந்த சூரிய கதிர்கள் உடம்புல படும் பொழுது அந்த கதிர்கள்ல இருக்கக்கூடிய சில அலைநீளத்துல இருக்கக்கூடிய கதிர்கள் வந்து உங்க செல்கள்ல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவை தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல நம்ம வந்து படிச்சிருப்போம். செல்லோட பவர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த செல்கள் வந்து மைட்டோகாண்ட்ரியாவை வந்து ஆக்டிவேட் பண்ணும் பொழுதுதான் உங்க உடலுக்கு தேவையான அந்த சக்தி கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நைட்ல பெட்ல புரண்டு புரண்டு படுக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னாலே மெலட்டோனினோட சுரப்பு கம்மியா இருக்கும். ஸோ நீங்க காலையில சூரிய வெளிச்சம் வந்து உடம்புல படும்போது உடம்புக்கு தெரிஞ்சிரும், இப்போல இருந்து 12 மணி நேரத்துக்கு அப்புறமா இவங்க தூங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
டைமரை வந்து அது செட் பண்ணிடும். ஸோ இதெல்லாமே இப்போ ரீசன்ட் ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் நம்ம முன்னோர்கள் எப்பவுமே சொன்னதுதான், காலையில எழுந்தவொடனே சூரியனை வணங்கிட்டு அந்த நாளை தொடங்கு அப்படின்னு சொன்னது. ஸோ அந்த சூரிய கதிர்கள் வந்து உங்க மைட்டோகாண்ட்ரியாவை தூண்டுது. அதுக்கப்புறமா எப்போ உங்களுக்கு மெலட்டோனின் சுரக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைமரையும் செட் பண்ணி வச்சிருந்ததுனால நீங்க நல்லா நாள்ல அந்த பகல்ல வந்து நல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க, நைட்ல நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. 4வதாக எண்ணெய் கொப்பளித்தல். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெயை வந்து வாயில விட்டு நல்லா கொப்பளிச்சு அதுக்கப்புறமா துப்புங்க. அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுடைய நரம்புகள் எல்லாமே வந்து தூண்டப்படும், வாயில இருக்கக்கூடிய மலினங்கள் எல்லாமே வந்து வெளியேற்றப்படும், உடம்பு நல்லா குளிர்ச்சி அடையும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும் பொழுதே உங்களுடைய உடல் நல்லா ஆரோக்கியமா மாறதை பார்க்கலாம். முக்கியமா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கு, தொடர்ந்து அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, மலச்சிக்கல் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, எனக்கு சர்க்கரையோ ரத்த அழுத்தமோ கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த காலையில எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்க உடல் ஆரோக்கியமா மாறுறதை நீங்க பார்க்கலாம். இன்னொன்னு, காலை வேளையில டீ காஃபிக்கு பதிலா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு டீயை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நாளே ஆரோக்கியமா வந்து இருக்கும். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இதை நல்லா தண்ணியில வந்து சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு டீ மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல பசி எடுக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வாயுக்கள் எல்லாமே வந்து வெளியாகும், மோஷன் வந்து ரொம்ப ஈஸியா வந்து போகும். அதே மாதிரி உங்களுடைய செரிமானமும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சீரகம் அப்படிங்கிறது மனதுக்குமான ஒரு உணவுப் பொருள் தான். ஸோ அப்போ உங்களுடைய மனதும் வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஏலக்காய் வந்து பிபியை குறைக்கக்கூடியது, நல்ல ஒரு வாசனை இருக்கக்கூடிய ஒரு பொருள். கிராம்பு உடல்ல இன்ஃபெக்ஷன் வர்றது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு குறையும். ஸோ இந்த 3 பொருளையும் நீங்க டீயா எடுத்துக்கும் பொழுது உங்க உடல்ல எந்த விதமான நோய்களுமே வந்து வராது. ஸோ இந்த 5 விஷயத்த நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல் மனது ரெண்டுமே ஆரோக்கியமா வந்து இருக்கும். நீங்களும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு நபரா வந்து இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இந்த 5 விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.